முக்கிய செய்திகள். ரேபரேலி எம்பி பதவியை தக்க வைக்கிறார் ராகுல் காந்தி. வயநாட்டில் பிரியங்கா போட்டியிடுவதாக காங்கிரஸ் அறிவிப்பு. சிவப்பு சிக்னல் இருந்தாலும் ரயிலை இயக்க அனுமதித்த அதிகாரிகள். மேற்கு வங்க ரயில் விபத்து குறித்து அதிர்ச்சி தகவல். 48 மணி நேரத்தில் ஆளையே கொல்லும் புதிய பாக்டீரியா ஜப்பானில் பரவுவதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை. வெளிப்படைத்தன்மையை வெளிப்படுத்த முடியாவிட்டால் இவிஎம் முறையை ஒழிக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு ராகுல் காந்தி வலியுறுத்தல். அரசியல் உள்நோக்கத்துடன் பாடப்புத்தகங்கள் தயாரிப்பு. என்சிஇஆர்டி மீது வழக்கு தொடர கல்வியாளர்கள் முடிவு. வணக்கம். கேரள மாநிலம் வயநாடு தொகுதியை காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி ராஜினாமா செய்ய உள்ள நிலையில் அந்த தொகுதியில் அவரது சகோதரி திருமதி பிரியங்கா போட்டியிடுகிறார். 18வது மக்களவைக்கு நடைபெற்ற தேர்தலில் வயநாடு தொகுதியில் 2வது முறையாக களமிறங்கிய அவர் தங்களது குடும்பத்தின் பாரம்பரிய தொகுதியான உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலியிலும் போட்டியிட்டார். வயநாடு தொகுதியில் 3,64,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திரு ராகுல் காந்தி ரேபரேலியில் 3,90,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வாகை சூடினார். 2 தொகுதிகளிலும் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அவர் இதில் எந்த தொகுதியை தக்க வைத்துக் கொள்வார், எந்த தொகுதியை ராஜினாமா செய்வார் என்ற எதிர்பார்ப்பு நிலவியது. ஒன்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்ற ஒரு வேட்பாளர் தேர்தல் முடிவுகள் வெளியான 14 நாட்களுக்குள் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டும். இல்லை என்றால் அவர் வெற்றி பெற்ற தொகுதிகள் இரண்டுமே காலியானதாக அறிவிக்கப்படும். திரு ராகுல் காந்திக்கான கெடு நேற்றுடன் நிறைவடைய இருந்த நிலையில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திருமதி சோனியா காந்தி, திரு ராகுல் காந்தி, திருமதி பிரியங்கா உள்ளிட்டோர் கலந்து கொண்ட இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய திரு கார்கே ரேபரேலி தொகுதியை தக்க வைத்துக் கொள்ளும் திரு ராகுல் காந்தி வயநாடு தொகுதியை ராஜினாமா செய்வதாகவும் இந்த தொகுதியில் திருமதி பிரியங்கா போட்டியிடுவார் என்றும் தெரிவித்தார். रायबरेली सीट वो रिटेन करे और इससे महत्वपूर्ण जो है जो वायनाड सीट पे वो लड़े हैं कि वायनाड से खाली सीट पे प्रियंका जी लड़ना चाहिए. வயநாடு தொகுதியில் போட்டியிடுவதன் மூலம் தனது நேரடி அரசியல் பயணத்தை திருமதி பிரியங்கா துவக்கியுள்ளார். ஒரு பெண்ணான தன்னால் வயநாட்டிலும் இருந்து போராட முடியும் என்று திருமதி பிரியங்கா கூறினார். बहुत खुश हूँ मैं. I'm very happy to be able to represent Wayanad and all I'll say is that I won't let them feel his absence. As he said, he'll come many times with me, but I will work as hard and I will try my best to make everybody happy and to be a good representative. கடினமான நேரங்களில் எனக்கு துணை நின்றவர்கள் வயநாடு தொகுதி மக்கள் என்று குறிப்பிட்டுள்ள திரு ராகுல் காந்தி திருமதி பிரியங்கா வெற்றி பெறும் போது 2 எம்பிக்கள் அங்கு இருப்பார்கள் என்று கூறியுள்ளார். வயநாடு, ரேபரேலி இரு தொகுதிகளும் தனக்கு இதயபூர்வமான தொடர்பு இருப்பதாக கூறியுள்ள அவர் வயநாடு தொகுதியில் அளித்த வாக்குறுதியை நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்று தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க ரயில் விபத்து குறித்து அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. அசாம் மாநிலம் சில்சாரிலிருந்து கொல்கத்தா நோக்கி சென்ற கஞ்சன்ஜங்கா விரைவு ரயில் நேற்று காலை மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங் மாவட்டத்தில் உள்ள ரங்கபாணி ரயில் நிலையம் அருகே சிக்னலுக்காக நின்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த சரக்கு ரயில் மோதியதில் விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் 9 பேர் பலியானதாகவும் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விபத்திற்கு சரக்கு ரயில் ஓட்டுநர் சிக்னல்களை மதிக்காமல் சென்றதே காரணம் என்று முதல்கட்ட தகவல்கள் தெரிவித்தன. ஆனால் ராணிபத்ரா, சட்டார்கட் ரயில் நிலையங்களுக்கு இடையே அதிகாலை 5:50 மணியிலிருந்து தானியங்கி சிக்னலில் கோளாறு ஏற்பட்டதால் கஞ்சன்ஜங்கா ரயிலுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு சிவப்பு எச்சரிக்கை விழுந்தால் 1 நிமிடம் நின்று பின்னர் 10 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டு உத்தரவாத கடிதம் அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ராணிபத்ரா, சட்டார்கட் ரயில் நிலையங்களுக்கு இடையே கஞ்சன்ஜங்கா ரயில் நிறுத்தப்பட்டுள்ளது. அதே சமயம் 8:45 மணிக்கு ரங்கபாணி ரயில் நிலையத்திலிருந்து அதே தண்டவாளத்தில் புறப்பட்ட சரக்கு ரயிலுக்கு எந்த சிவப்பு சிக்னலையும் பொருட்படுத்தாமல் செல்லுமாறு உத்தரவாத கடிதம் அளிக்கப்பட்டுள்ளது. முன்னால் சென்ற கஞ்சன்ஜங்கா ரயில் அடுத்த ரயில் நிலையத்தை அடைந்திருக்கும் என்ற யூகத்தின் அடிப்படையில் இந்த உத்தரவாதத்தை ரயில் நிலைய அதிகாரிகள் அளித்துள்ளதாக ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்ட மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி தேர்தலை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்படும் பாஜக அரசு மக்களை பற்றி கவலைப்படாததே இதுபோன்ற விபத்துகளுக்கு காரணம் என்று குற்றம் சாட்டினார். अभी तो पैसेंजर को इम्यूनिटी भी बंद हो गया, कुछ नहीं हुआ है. टोटल रेल डिपार्टमेंट इज फेसिंग द नेग्लिजेंस. टोटल इज फेसिंग द नेग्लिजेंस and carelessness of the government. That's why I feel that they must protect proper care.
முந்தைய காலத்தில் விபத்திற்கு பொறுப்பேற்று ரயில்வே அமைச்சர்கள் பதவி விலகி இருப்பதை சுட்டிக்காட்டிய காங்கிரஸ் ராஜ்யசபா எம்பி திரு பிரமோத் திவாரி தற்போதைய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தார்மீக அடிப்படையில் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ராஷ்டிரிய ஜனதாதளம் தலைவர் திரு லாலு பிரசாத் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் நாட்டில் அடிக்கடி நிகழும் ரயில் விபத்துகளுக்கு யார் பொறுப்பு என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இதனிடையே விபத்திற்கு மனித தவறே காரணம் என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ள நிலையில் மத்திய அரசின் மெத்தன போக்கே ரயில் விபத்துகளுக்கு காரணம் என தக்ஷண ரயில்வே பென்ஷனர்ஸ் யூனியன் தலைவர் திரு இளங்கோவன் குற்றம் சாட்டியுள்ளார். ஆண்டுக்கு 4000 கிலோமீட்டர் தூரம் தண்டவாள பராமரிப்பு பணிகளை செய்ய வேண்டிய நிலையில் 2000 கிலோமீட்டர் தூரத்திற்கு மட்டுமே பராமரிப்பு செய்யப்படுவதாகவும் 17000 ஓட்டுநர் காலி பணியிடங்களை நிரப்பாதது, ஓட்டுநர்களுக்கு ஓய்வு வழங்காதது, 2000 ரயில்களுக்கு மட்டுமே கவாச் கருவி பொருத்தப்பட்டுள்ளது உள்ளிட்டவையே காரணம் என்று அவர் தெரிவித்துள்ளார். மனிதர்களின் தசையை தின்று 48 மணி நேரத்தில் ஆளையே கொல்லும் புதிய வகை பாக்டீரியா ஜப்பானில் பரவி வருவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சில ஆண்டுகளுக்கு முன்பு கரோனா தொற்று உலகை அச்சுறுத்திய நிலையில் தற்போது இந்த ஜப்பான் பாக்டீரியா பொதுமக்களிடையே பெரும் பீதியை கிளப்பியுள்ளது. ஸ்ட்ரெப்டோகாக்கல் டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம் என்று அழைக்கப்படும் இந்த புதிய நோய் மனிதர்களை தாக்கியதும் அவர்களின் தசைகளை தின்னத் தொடங்கி பாதிக்கப்பட்ட நபர்களின் உயிரை பறித்துவிடும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. காய்ச்சல், கடும் உடற்சோர்வு, மூட்டுவலி, தொண்டை வலி, மூச்சு திணறல், வீக்கம் போன்றவை இதன் ஆரம்பகட்ட அறிகுறிகள் என்றும் பின்னர் திசு மற்றும் உறுப்பு செயலிழப்பு ஏற்பட்டு மரணம் நிகழும் என்றும் டோக்கியோ மருத்துவ பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. இந்த பாக்டீரியா தாக்கிய 48 மணி நேரத்தில் பாதிக்கப்பட்ட நோயாளி உயிரிழப்பார் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி ஜப்பானில் 977 பேர் இந்த அரிய வகை பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த ஆண்டு இறுதிக்குள் இது 2500ஆக உயர வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து ஜப்பானில் கரோனா காலத்தில் நடைமுறையில் இருந்த கட்டுப்பாடுகள் மீண்டும் அமல்படுத்தப்பட்டுள்ளன. கரோனாவை போன்று இது மிக வேகமாக பரவாது என்றாலும் இந்த புதிய பாக்டீரியா உலக நாடுகளிடையே மீண்டும் பீதியை கிளப்பியுள்ளது. வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்த முடியாவிட்டால் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர முறையை ஒழிக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்து டெஸ்லா சிஇஓ எலான் மஸ்க் வெளியிட்ட எக்ஸ் பதிவு இந்தியாவில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. மக்களவைத் தேர்தலுக்கு முன்னதாகவே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்து இந்தியா கூட்டணி தலைவர்கள் பல்வேறு கேள்விகள் எழுப்பிய நிலையில் தற்போது எலான் மஸ்க் பதிவுக்கு பின் இவ்விவகாரம் மீண்டும் கவனம் ஈர்த்துள்ளது. மனிதர்கள் அல்லது ஏஐ மூலம் ஹேக்கிங் அச்சுறுத்தல் இருப்பதால் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஒழிக்க வேண்டும் என்று எலான் மஸ்க் தெரிவித்திருந்த நிலையில் முன்னாள் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் திரு ராஜீவ் சந்திரசேகர் இந்திய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மிகவும் பாதுகாப்பானவை, வெளிப்புறத்திலிருந்து ஹேக் செய்ய முடியாதவை என பதிலளித்திருந்தார். இதற்கு எதையும் ஹேக் செய்யலாம் என எலான் மஸ்க் பதிலடி கொடுத்தார். தொடர்ந்து எலான் மஸ்க் பதிவை மேற்கோள் காட்டி சமாஜ்வாதி கட்சி தலைவர் திரு அகிலேஷ் யாதவ், தொழில்நுட்பம் என்பது சிக்கல்களை நீக்குவது, அவை பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைந்தால் அவற்றின் பயன்பாடு நிறுத்தப்பட வேண்டும். உலகம் முழுவதும் பல தேர்தல்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சேதமடையும் அபாயங்கள் இருப்பதாக நன்கு அறியப்பட்ட தொழில்நுட்ப வல்லுநர்கள் மேற்கோள் காட்டும் போது ஏன் அவற்றை தொடர்ந்து பயன்படுத்துவதில் குறியாக இருக்கிறீர்கள் என்பதை பாஜக தெளிவுபடுத்த வேண்டும் என வினவியிருந்தார். ஆனால் கால்குலேட்டரையோ எலக்ட்ரானிக் டோஸ்டரையோ ஹேக் செய்ய முடியாது என்பது போலவே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை ஹேக் செய்ய முடியாது என திரு ராஜீவ் சந்திரசேகர் பதிலளித்துள்ள நிலையில் ஜனநாயக நிறுவனங்கள் கைப்பற்றப்படும் போது மக்களுக்கு இருக்கும் ஒரே பாதுகாப்பு வெளிப்படையான தேர்தல் முறை மட்டுமே. வாக்குப்பதிவு இயந்திரம் தற்போது கருப்பு பெட்டியாக உள்ளதாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள திரு ராகுல் காந்தி, வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் அவற்றின் செயல்முறைகளின் முழுமையான வெளிப்படைத்தன்மையை தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் அல்லது அவற்றை ஒழிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பள்ளி புத்தகங்களை அச்சிட்டு வெளியிடும் மத்திய அரசின் NCERT மீது வழக்கு தொடரப்போவதாக கல்வியாளர்கள் திரு யோகேந்திர யாதவ், திரு சஹாஸ் பல்ஷிகர் எச்சரித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 12ஆம் வகுப்பு அரசியல் பாடப்புத்தகத்தில் பாபர் மசூதி தொடர்பான பாடம் சுருக்கப்பட்டதுடன் 3 குவி மாடங்கள் இருந்த பகுதி என்று சர்ச்சைக்குரிய வகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான NCERT பாடப்புத்தக தயாரிப்பு குழுவின் ஆலோசகர்களாக செயல்பட்ட திரு யோகேந்திர யாதவ், திரு சஹாஸ் பல்ஷிகர் ஆகியோர் தங்களின் அனுமதியின்றி அரசியல் உள்நோக்கத்துடன் பாடங்கள் திருத்தப்பட்டுள்ளதாகவும் பொறுப்புகளில் இருந்து விலகிய பின்னரும் தங்கள் இருவரின் பெயர் தொடர்ந்து சட்டவிரோதமாக பயன்படுத்தப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் தங்கள் பெயரை பயன்படுத்திக் கொண்டு அதற்கு பின்னால் NCERT ஒளிந்து கொண்டு செயல்படுவதாக கண்டனம் தெரிவித்துள்ள அவர்கள் இருவரும்
விற்பனைக்கு வந்துள்ள சம்பந்தப்பட்ட புத்தகங்களை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்போம் என்றும் எச்சரித்துள்ளனர். ஓராண்டுக்கு முன்பே திரு யோகேந்திர யாதவ் மற்றும் திரு சாஹாஸ் பல்ஷிகர் ஆகிய இருவரும் NCERT கவுன்சிலில் இருந்து விலகிவிட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. டெல்டா விவசாயிகளுக்கு அரசு வழங்கியுள்ள குறுவை தொகுப்பு குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி உண்மைக்கு புறம்பான தகவல்களை தெரிவித்து வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு MRK பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் 1.5 லட்சம் மின் இணைப்புகள் மட்டுமே விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட நிலையில் கடந்த 3 ஆண்டுகளில் 1.69 லட்சம் விவசாயிகளுக்கு கூடுதலாக மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் 3.39 லட்சம் பாசன பரப்பு விரிவுபடுத்தப்பட்டு 4.8 லட்சம் டன் கூடுதலாக உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும், இதனை தெரிந்து கொள்ளாமல் உண்மைக்கு புறம்பாக தொடர்ந்து அறிக்கைகளை எதிர்க்கட்சித் தலைவர் வெளியிட்டு வருவதாகவும் திரு பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக ஆட்சியில் மழையில்லாத காலங்களில் குறுவை தொகுப்பானது எந்த அளவுகோலை பின்பற்றி விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டதோ அதைவிட கூடுதலாக 16 மணி நேர மும்முனை மின்சாரம், 1 லட்சம் ஏக்கருக்கு 2000 டன் நெல் விதைகளும் தற்போது வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனை அறிந்து கொள்ளாமல் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாத தொடர் தோல்விகளின் நாயகரான எதிர்க்கட்சித் தலைவர் திடீரென விவசாயிகளின் மீது அக்கறை கொண்டு யாரோ எழுதி கொடுத்த அறிக்கையை வெளியிட்டுள்ளதாக திரு பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொரு ஆண்டும் குறுவை தொகுப்பு திட்டத்தை அறிவித்து வருவதாக கூறியுள்ள அவர், இதன் மூலம் 9,46,442 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். குறுவை தொகுப்பு திட்டம் காரணமாக கடந்த 3 ஆண்டுகளில் 1.47 லட்சம் ஏக்கர் பரப்பளவு கூடுதலாக சாகுபடிக்கு கொண்டுவரப்பட்டு நெல் உற்பத்தி சுமார் 2 லட்சம் டன் அளவிற்கு உயர்ந்துள்ளதாக வேளாண் அமைச்சர் கூறியுள்ளார். அதிமுக ஆட்சியில் விடியாமல் இருந்த விவசாயிகளின் வாழ்க்கை தரம் வேளாண்மைக்கு தனி நிதிநிலை அறிக்கை மூலம் விவசாயிகளின் விடியலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மை விரைவில் எதிர்க்கட்சித் தலைவருக்கு புரிந்துவிடும் என்று திரு பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் சந்தனமர கட்டைகள் கடத்திய விவகாரத்தில் உண்மையை வெளிக்கொணர CBI விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். வில்லியனூர் அருகே உள்ள எண்ணெய் தயாரிக்கும் நிறுவனத்தில் தமிழ்நாடு வனத்துறையினர் சோதனை செய்தபோது 7 டன் சந்தனக்கட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. புதுச்சேரி அமைச்சரின் மகளுக்கு சொந்தமான தொழிற்சாலையில் சந்தனக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டதால் இந்த விவகாரம் அம்மாநில அரசியல் வட்டாரத்தில் புயலை கிளப்பியுள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த திரு நாராயணசாமி சந்தன கடத்தல் விவகாரத்தில் உண்மையை வெளிக்கொண்டு வர CBI விசாரணை தேவை என வலியுறுத்தியுள்ளார். சுமார் 1.5 டன் சேலத்திலே பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது வனத்துறையாலே, காவல்துறையாலே. அதற்கு பிறகு இந்த 6.2 டன் சந்தனக்கட்டை எடுக்கப்பட்டிருக்கிறது. கேரளாவிலிருந்து கடத்தி வரப்பட்டதாக கூறப்படுகிறது, கொண்டு வரப்பட்டதாக கூறப்படுகிறது. இப்பொழுது 3 மாநிலங்களில் இணைந்த பிரச்சனை இது. இந்த பிரச்சனையை கையாள வேண்டும் என்று சொன்னால் CBIக்கு இந்த வழக்கை அனுப்ப வேண்டும். இதனிடையே சந்தனக்கட்டை பதுக்கல் விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுச்சேரி ஆளுநர் திரு CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் தமிழக காவல்துறைக்கு புதுச்சேரி காவல்துறை முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் அவர் கூறினார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பல ஏக்கரில் மக்காச்சோளம் பயிரிட்டுள்ள விவசாயிகள் உரிய விளைச்சல் இல்லாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர். வத்திராயிருப்பு, மீனாட்சிபுரம், சுந்தரபாண்டியம், மாத்தூர், குன்னூர் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் மக்காச்சோளம் பயிரிட்டுள்ளனர். இந்த பயிர்கள் நன்கு வளர்ந்து தற்போது கதிர்கள் விட ஆரம்பித்துள்ளது. ஆனால் 60 நாட்களில் மக்காச்சோளம் கதிர்விட ஆரம்பித்துவிடும் என்று கூறும் விவசாயிகள் 100 நாட்கள் ஆகியும் முழுமையான சோளம் வளர்ச்சியடையாததால் கவலையடைந்துள்ளனர். 60 நாளில் மணி பிடிக்க வேண்டியது இப்போ 100 நாள் ஆகியும் வெறும் கருது மட்டும்தான் இருக்குது, உள்ள சோளம் எதுவும் இல்லை. இதனால் எங்கள் ஏக்கருக்கு 40,000 50,000 ரூபா செலவு பண்ணி பெரும் இழப்பீடை சந்திச்சு இருக்கிறோம். இதனால் மாவட்ட நிர்வாகம் இதை ஆய்வு செய்து எங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கும்படி பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். பெரும்பாலான பகுதிகளில் இதே நிலை நீடிப்பதால் இந்த திடீர் மாற்றத்திற்கு வானிலை காரணமா என்பது குறித்து வேளாண் அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். ஏக்கருக்கு 40,000 முதல் 50,000 வரை செலவு செய்துள்ளதால் மாவட்ட நிர்வாகம் உரிய நிவாரணம் வழங்கவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானலில் ஆப்பிள் விளைச்சல் அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அங்கு பிளம்ஸ், அவகேடோ, பீச்சஸ் உள்ளிட்ட பல்வேறு பழ வகைகள் பயிரிடப்பட்டு வருகின்றன. கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் இங்கு விளைவிக்கப்படும் பழ வகைகளை விரும்பி வாங்கிச் செல்கின்றனர். இந்நிலையில் அப்சர்வேட்டரி பகுதியில் அமைந்துள்ள அரசு தோட்டக்கலை பண்ணை மற்றும் பாம்பார்புரம் உள்ளிட்ட இடங்களில் கொடை ஆப்பிள் விளைச்சல் அதிகரித்துள்ளது.
சிவப்பு மற்றும் பச்சை, மஞ்சள் நிறம் கலந்து காணப்படும் இந்த வகை ஆப்பிள்களை சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வாங்கிச் செல்கின்றனர். கொடைக்கானலில் விளைவிக்கப்படும் ஆப்பிள் தற்போது கேரளா, ஆந்திரா, கர்நாடகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன. கொடை ஆப்பிளுக்கு போதுமான விலை கிடைப்பதால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழை தொடரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் மயிலாப்பூர், அடையாறு, தேனாம்பேட்டை, திருவல்லிக்கேணி மற்றும் புறநகர் பகுதிகளான தாம்பரம், மேடவாக்கம், சோழிங்கநல்லூர், OMR மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலை சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. நீலகிரி மாவட்டம் உதகை, கூடலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்தது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம், மேற்கு தொடர்ச்சி மலை கிராமமான வடக்காடு மற்றும் அதன் அருகேயுள்ள கிராமங்களில் மழை பெய்த நிலையில் வெப்பத்தின் தாக்கம் குறைந்துள்ளதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கிருஷ்ணகிரி, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பரவலாக மழை பெய்தது. இந்நிலையில் இன்று முதல் வரும் 21ஆம் தேதி வரை தமிழகத்தில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் வரும் 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை மற்றும் இரவு வேளைகளில் இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கணித்துள்ளது. மேலும் அடுத்த 4 நாட்களுக்கு, அதாவது வரும் 21ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல், கர்நாடக கடலோர பகுதிகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வீசக்கூடும் என்பதால் வரும் 21ஆம் தேதி வரை இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். கேரள மாநிலம் வயநாடு தொகுதியை காங்கிரஸ் MP ராகுல் காந்தி ராஜினாமா செய்ய உள்ள நிலையில் அந்த தொகுதியில் அவரது சகோதரி பிரியங்கா போட்டியிடுகிறார். மேற்கு வங்க ரயில் விபத்து குறித்து அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. மனிதர்கள் தசையை தின்று 48 மணி நேரத்தில் ஆளையே கொல்லும் புதிய வகை பாக்டீரியா ஜப்பானில் பரவி வருவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.